வணக்கம். ஏர்போர்ட் அருகாமையில் ஒரு அருமையான வீடு கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்காகவே. இந்த வீட்டோட லொக்கேஷனை கடைசியாக சொல்கிறோம். வீட்டினுடைய அமைப்பு சொல்கிறோம். இப்போதைக்கு மேற்க பார்த்த வாசல் மனை. இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்டில் சேஃப்டி கேட்டு, கிரில் கேட்டு பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. கார் பார்க்கிங் கேட்டு. கார் பார்க்கிங் கேட்டில் இருந்துட்டு கேட்டை திறந்து அப்படியே உள்ளே போனோம்னா போர்ட்டிகோ இருக்குது. நல்ல பெரிய போர்ட்டிகோ தான். பெரிய காரை நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய போர்ட்டிகோவாக தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸு, வால் டைல்ஸு எல்லாம் அருமையாக ஒட்டியிருக்கிறாங்க. வடக்க பார்த்த வாசல். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு சந்து இருக்குது. காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு சந்து லைட்டு முதல் கொண்டு கொடுத்துக்குறாங்க. வாலில் ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பாட் லைட் நிறையவே கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கு. சைடில் ஸ்டேர் கேஸ் வருது. சம்பு இருக்குது. இபி பாக்ஸு ஃப்ரண்ட்லேயே இருக்குது உங்களுக்கு. விண்டோ இருக்குது உங்களுக்கு. அப்படியே மெயின் டோர் உள்ளே போனோம்னா இபி பாக்ஸு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துக்கிறாங்க. வால் டைல்ஸ் நல்லா டிசைனிங் கொடுத்துக்கிறாங்க. அதுலேயும் ஒரு லைட்டிங் கொடுத்துக்கிறாங்க டிசைனிங், எலிவேஷன் டிசைனுக்காக. வீட்டுக்குள்ளே போகும்போது சேஃப்டி கேட்டு, கிரில் கேட்டு கொடுத்துக்கிறாங்க. டீ குட்டில் நல்ல ஒரு சிம்பிளான டிசைன் பண்ணி டோர் ஒன்று மெயின் டோர் இருக்குது. மெயின் டோரை திறந்து மெயின் டோர் டபுள் டோராக கொடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் டோர் சிங்கிள் டோராக கொடுக்காம டபுள் டோர் கொடுத்துக்கிறோம். நல்லா டிசைனிங் நல்லா இருக்குது. ஹால் நல்லா விசாலமாக இருக்குது. ஹாலில் வந்து ஜன்னல் 4 ஜன்னல் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. பெயிண்டிங் கலர் வந்து ஒரு வால் டிசைன் கலர் கொடுத்துக்கிறாங்க. ஒரு 4 ஜன்னல் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அப்படியே வந்தோம்னா டிவி ஸ்டாண்டு, பக்கத்துலேயே பூஜா கபோர்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டிவி ஸ்டாண்டு லொக்கேஷன் பார்க்க நல்லா அருமையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கீழே டெக்கு எல்லாம் வைக்கிறதுக்கான லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. டிவி பாக்ஸும் கொடுத்துக்கிறாங்க. பூஜா ரூம் டோர் டிசைன் பாருங்கள், நல்லா அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டோரை திறந்து பூஜா ரூம் செல்ஃப் இருக்குது. பூஜா ரூம் செல்ஃபு தான். லைட்டிங்கோட பக்காவாக செட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. வால் சீலிங் கொடுத்துக்கிறாங்க. வால் சீலிங்கில் லைட்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. டிசைனாக எலிவேஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. சாண்டிலர் லைட்டு கொடுத்துக்கிறாங்க. நல்ல லொக்கேஷன் நல்லா அருமையான நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஹாலை முடிச்சுட்டு வந்தோம்னா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க. 2 பெட்ரூம் பக்கத்தில் இருக்க இருக்குது. நடுவில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துக்கிறாங்க. வாஷிங் மிஷின் லைன் கொடுத்துக்கிறாங்க. சுவிட்சஸ்லாம் பக்கத்தில் இருக்குது. மேலே ஒரு கபோர்டு கொடுத்துக்கிறாங்க. ஸ்டோரேஜ் வைக்க ஜாமான் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான கபோர்டு ஒன்று இருக்குது மேலே. எல்லாம் ப்ளஸ் டோரு, சிங்கிள் டோர் நல்லா அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்குள்ளே போகிறோம். பெட்ரூம்குள்ளே போனோன்னே ஒரு வால் வந்து டார்க் கலர் பெயிண்டிங் கொடுத்துக்கிறாங்க. மீதி 3 வாலும் ஐவரி கலர் கொடுத்துக்கிறாங்க. டோர் 4 விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஏசி பாயிண்ட்டு கொடுத்துக்கிறாங்க உள்ளார. ஃப்ளோரிங் நல்லா டைல்ஸ், நல்லா டிசைன் டைல்ஸ் போட்டுக்கிறாங்க. மேலே கபோர்டு, ஃபால் சீலிங் நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்டு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு கபோர்டு டோர்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. கபோர்டு எல்லாமே எல்லாம் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. கபோர்டு இருக்குது. டோர் திறந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபில் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கான அது கபோர்டு இருக்குது. அப்படியே வந்தோம்னா அட்டாச்சு பெட்ரூம், டாய்லெட் இருக்குது. டாய்லெட் டோர் நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசியில் வால் டைல் வந்து 7 அடிக்கு ஒட்டியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன்
கிளாசெட்டு, ஹேண்ட் ஷவர், 2க்கு 2 வென்டிலேட்டர் கொடுத்துக்கிறாங்க, ஹீட்ரு பாயிண்ட்டு கொடுத்துக்கிறாங்க, ஷவர், சோப் ஸ்டாண்டு, டேப்பு எல்லாமே மிக்சர் வால் டேப் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. வால் டைல்ஸ் எல்இடி தான் ஒட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல் நல்லா டிசைன்லாம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த பெட்ரூமுக்கு போகிறோம். இப்போ நம்ம டோர் நல்லா ப்ளஸ் டோர் தான் கொடுத்துக்கிறாங்க. அதே சேம் டிசைன் டைல்ஸு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கப்போர்டு ஒர்க்கு டோர்லாம் போட்டிருக்குறாங்க. 3க்கு 4 சைஸில் விண்டோ கொடுத்துக்கிறாங்க. ஃபால் சீலிங் கொடுத்துக்கிறாங்க. ஃபால் சீலிங்கில் நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நல்லாவே. கபோர்டு ஒர்க்கு மேலே ஒரு லாஃப்ட்டு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இதுலேயும் ஒரு மிரர் கொடுத்துக்கிறாங்க, ட்ரெஸ்ஸிங் மிரரு. விண்டோவும் 4க்கு 4 சைஸில் விண்டோ கொடுத்துக்கிறாங்க. அப்படியே வந்தோம்னாக்கா நேராக ஹால் ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா அடுத்து கிச்சன். காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. காமன் டாய்லெட் வந்து இந்தியன் கிளாசெட் கொடுத்துக்கிறாங்க. டைல்ஸ் டிசைன் சூப்பராக இருக்குது. இது 7 அடி கொட்டிக்கிறாங்க. வென்டிலேட்டர் 2க்கு 2 கொடுத்துக்கிறாங்க. ஷவர் இருக்குது, சோப் ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. ஹீட்ரு பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. டைல்ஸு சூப்பர் டிசைன் நல்லா அருமையாக இருக்குது. காமன் டாய்லெட் இது. காமன் டாய்லெட்லேருந்து வெளியே வந்து அப்படியே திரும்ப ஹால்லேருந்து திரும்ப வந்து நேராக கிச்சன் டேபிள் கிரானைட்டில் கொடுத்துக்கிறாங்க. 3க்கு 3 சைஸில் விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. நல்ல ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி கிளாஸ் கப்போர்டு பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் விண்டோ கிளாஸ் டோர் போட்டு கப்போர்டு பண்ணிக்கிறாங்க. சிங்க் எஸ்எஸ் சிங்க் வச்சுக்கிறாங்க. கீழேயும் கப்போர்டெல்லாம் டோர் போட்டு கீழே திங்ஸ் வைக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. மேலேயும் கொடுத்துக்கிறாங்க. கப்போர்டு ஃபுல்லாக இருக்குது. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனு, சிமினி வைக்கிறதுக்கு பாயிண்ட்டு அனைத்தும் அதில் இருக்குது. இந்த கபோர்ட் ஸ்டோரேஜ் நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கான நல்லா திங்ஸு நிறையா கொடுத்துக்கிறாங்க. உள்ளார கொடுத்துக்கிறாங்க. மிக்ஸி, கிரைண்டர் பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. மேலேயும் ஒரு லாஃப்ட் இருக்குது திங்ஸ் வைக்கிறதுக்கு. ரெண்டு பக்கம் லாஃப்ட் இருக்குது. எல் ஷேப்பில் வச்சுக்கிறாங்க லாஃப்ட்டு. மாடலர் கிச்சன் டிசைனில் பண்ணியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. மோட்டர் சுவிட்சஸ் கிச்சனுக்குள்ளேயே கொடுத்துக்கிறாங்க. கண்ட்ரோல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி ஓவர்ஃப்ளோ டக்குன்னு ஆஃப் பண்ணுற அளவுக்கு கொடுத்துக்கிறாங்க. பேக் சைடு டோர் இருக்குது. பேக் சைடு இடமும் கொஞ்சம் இருக்குது. கிரில் கேட், சேஃப்டி கேட் வச்சுக்கிறாங்க. சைடில் சந்து கொடுத்துக்கிறாங்க. நல்லா காற்றோட்டம் வெளிச்சமாக கிடைக்கிறதுக்கு சந்து இருக்குது. பின்னாடி நேராக மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டு ஸ்டேர்கேஸ் வெளியவே இருக்குது. மேலே இங்கே வந்து பில்டிங் பண்ணி ரெண்டல் கொடுறதா இருந்தாலும் டிஸ்டர்ப் இல்லாமல் போகிறதுக்கு இருக்கிறதுக்கு வெளியிலேயே படிக்கட்டு கொடுத்துக்கிறாங்க. வீட்டை சுற்றி வீடுங்க தான், ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. எல்லா பக்கமும் வீடுங்க தான் இருக்குது. டெரஸ் ரூஃபு. காலம் ரைஸ் திரும்ப ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறதுக்கான காலம் ப்ரொஃபஷனலாக கொடுத்துக்கிறாங்க. இது சின்டெக்ஸ் டேங்க்கு தான் கொஞ்சம் வச்சுருக்காங்க. நாளைக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணால் கூட சின்டெக்ஸ் டேங்க் எதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே திரும்ப செட் பண்ணிக்கலாம். வீட்டை சுற்றி வீடுங்க நிறையா இருக்குது. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னாக்கா லேண்ட் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து 950 ஸ்கொயர் ஃபீட்டு. மேற்க பார்த்து மனையில், வடக்க பார்த்து வாசல். பட்ஜெட் வந்து 56 லட்ச ரூபா. லொக்கேஷன் வந்து விஆர்கே கார்டன், மாத்தூர் ஏர்போர்ட் அருகாமையில் உள்ளது. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க.